கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி அறிவா, என்ன நிகழ்வு தமிழ்நாட்டில் நடைபெறும், பிஜேபியினுடைய கால் ஊனுமா ஊனாதா, மலருமா மலராதா என்று ஒரு 5 முனை பிரச்சாரங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சூழ்நிலையில ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக இன்னொரு செய்தியும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீர்கள். சகோதரர் ஆலூர் ஷானவாசுடைய வருகை இந்த முறை இல்லையே, அவருக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லையே, ஏன் அது கொடுக்கப்படாம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெரிய விவாத களம் சமூக வலைதளங்கள்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக சமூக அரசியல்கள் நடைபெறுகிற நிகழ்வுகளை நம்ம தொட்டு பேசுகிற வழக்கமுடிவு என்ற அடிப்படையில் அதையும் நம்ம இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான செய்திகள். இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆனா எல்லா மக்களாலுமே இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆலூர் ஷானவாஸ் வரலையே, ஏன் எம்எல்ஏ பதவி கொடுக்கல, சீட்டு கொடுக்கல அப்படின்றத எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு பொருளாக ஆயிருக்கு என்று சொன்னால், சமூக நிலையில் எல்லாராலையும் கவனிக்கப்படுகிற ஒரு மனிதராக தன்னை அவர் வளர்த்திருக்கிறார். ஒரு ஆளுமையாக எழுத்தாற்றல், பேச்சாற்றல், விவாத கலை என்று எல்லா வகையிலும் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற, அதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை நமக்கு நல்லாவே தெரிகிறது. இதுல இருந்து நம்ம பட வேண்டிய பாடம் என்னன்னா, இது போல நம்ம சமுதாயத்துல நல்ல நல்ல அறிவுடையவர்களை வளர்ப்பதற்காக பாடுபடக்கூடிய, உழைக்கக்கூடிய வேலையை நம்ம செஞ்சே ஆகும். ஏன் இந்த மனுஷன் வரலன்னு தேடுற மாதிரி இருக்குல்ல, அதுக்காக நம்ம பல பேரை அரசியல் களத்துல, மார்க்க களத்துல, அதே போல கல்வியில என்னென்ன வகையிலெல்லாம் இவர்களை உயர்த்துவதற்கு வழி இருக்கு என்று பார்த்து தகுதியுடைய, அறிவுடைய, ஆற்றல் உடையவர்களை வளர்ப்பதற்கான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ இறைவனுடைய உதவியால் பல ஆண்டுகளாக உழைத்தார்கள், உழைத்தினுடைய ஒரு பிரதிபலன் அவங்க ஒரு எம்எல்ஏவா ஆனாங்க. அதுக்கான எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ண வேண்டுமோ எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற செய்தியா, ஏதோ ஒரு முஸ்லிம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் ஆதரவா பேசுற மாதிரி இல்லாம, எங்கெல்லாம் நீதி பேசணுமோ, நியாயம் பேசணுமோ, எந்த சமூகத்துக்காக பேசணுமோ, ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்காகவும் பேசப்படுகிற ஒரு விஷயத்தை அவங்க பேசின காரணத்தினால் இந்த சமூகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அதுபோல நம்ம உருவாக்குறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். அதுலயும் குறிப்பாக ஒரு சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் உசுப்பேத்துற மாதிரி பல பதவிகளை போடுற நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப தலைமை பண்புக்கு தேவையானது. ஒரு தலைமை ஒரு முடிவெடுக்கிறது என்று சொன்னால் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதுதான் அந்த ஜமாத்தின், அந்த தலைமையினுடைய முக்கியமான அரணாக அமைந்திருக்கிறது. தனக்கென ஒரு ஆற்றல் இருக்குதான், எதிர்த்து போராட முடியும், பிரச்சனை பண்ண முடியும். அது போராடனால பிரச்சனை பண்ணால் அது களம் காணுவதற்கு, வெற்றி அடைவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கதான் செய்கிறது. இருந்தாலும் கூட இந்த இடத்தில் நம்முடைய பணிவை காட்ட வேண்டும், இந்த இடத்தில் தலைமையினுடைய கட்டுப்பாடை காட்ட வேண்டும். நாம் எடுக்கிற ஒரு முடிவினால் ஒரு பெரிய கட்டமைப்பு உடைவதற்கோ, அது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை உண்டாவதற்கோ வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலை வந்துடக்கூடாது என்பதை உணர்ந்து ஒரு செய்தியை அழகான முறையில சமூகத்துக்கு பதிவு செய்து அதை ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு பாடம். நம்ம அது மாதிரி ஒரு குடும்பத்திலேயோ, ஒரு இயக்கத்திலேயோ, ஒரு கட்சியிலேயோ அந்த மாதிரி ஒரு சூழலை வரும் பொழுது, ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பணிவை காட்டுபவர்களுக்கு உயர்வை தருகிறான் என்பது இறைவனுடைய வார்த்தை. அந்த பணிவை ஏற்படுத்துற நேரத்துல இறைவனுடைய உதவி நமக்கு வரும். ஏன் ரசூல்லா ஒரு வரலாற்றுல ஒரு செய்தி நடவு உண்டு. ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. அவங்க ரசூல்லாவுடைய மரணத்துக்கு முன்னாடி ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாத்துக்குள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் போர்க்களத்துல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போல ஒரு வாள் வித்தை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாங்க. அவங்க போய் ஒரு போர்க்களத்துல கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதிலே மாற்று கருத்து இல்லாத அளவுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பேரெடுத்ததுனாலதான் சைஃபுல்லா, அல்லாஹ்வின் போர்வாள் என்ற பெயரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டினாங்க. இந்த செய்தி அப்படியே பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த காலித் பின் வலீத் அவர்களை எந்த போருக்குமே படைத்தளபதி ஆக்காதீங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன வருதுன்னா,
காலித் பின் வலீத் அவர்கள் போய் ஒரு போர்ல கலந்துகிட்டா வெற்றி கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்களே தவிர அல்லாஹ்வால் தான் இந்த வெற்றி வருது என்பது மக்களுக்கு புரியல. அதனால இவரை போடக்கூடாதுன்றாங்க. பல பேச்சுவார்த்தை நடந்து போடலாம் போட வேணான்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல போட்டுறாங்க. அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வர நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, காலித் பின் வலீத் அவர்களை எந்த வகையான போருக்குமே படத்தளபதி ஆக்கவே இல்லை. நான் நினைச்ச இடத்துல ஏன் உங்களாலதான் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க, அல்லாஹ்வால கிடைக்குன்னு நினைக்கல. அந்த எண்ணம் மாறுது மக்கள்கிட்ட, அந்த ஈமானுடைய சிந்தனை மாறுதுன்னு அப்படி போடாம விட்டாங்கல்ல. ஆனால் காலித் பின் வலீத் அவர்கள் எந்த போருக்கும் படைத்தளபதியா இருக்கிறது தகுதியா இருந்தாலும் கூட அந்த ஆட்சி தலைவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி சிப்பாய்களுடைய சிப்பாயாக சாதாரண மனிதனாக கலந்து கொண்டார். அவ்வளவு பெரிய பராக்கிரமம் கொண்டவர், போர் வாழ்வித்தை கொண்டவர். அவர் படைத்தளபதியா இருந்தா வெற்றி நிச்சயம் என்பதில் மாற்று கருத்து இல்லாத அளவுக்கு டேலண்ட் உள்ளவர். அதையெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோபக்குவத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி நம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் உலகத்திற்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்க, நாளைக்கு அந்த முடிவுல கூட அவர் மாறலாம், அது ஏதோ ஒரு விஷயமா. ஆனால் தற்பொழுது நிகழ்வில் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தலைமைத்துவம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கும் பிறரை தலைமைத்துவம் உள்ளவர்களுக்கும் ஆற்றல் உள்ளவர்களை உயர்த்துவதற்கும் அதுக்காக பாடுபடுகிற நன்மக்களாக எந்த குரோத விரோதங்களும் இல்லாமல் தகுதி உள்ளவர்களை தகுதி உள்ள இடத்திலே கொண்டு போய் அனுப்புவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி சமூகத்தை இன்னும் கல்வியிலும் அரசியலும் வேலை வாய்ப்புகளிலும் உயர்ந்த மக்களை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.